இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன்கள் என்பவை வெறும் போன் பேசுவதற்கான கருவிகள் மட்டுமல்ல. நம்முடைய வங்கி விவரங்கள், சமூக ஊடக கணக்குகள், அலுவலக மின்னஞ்சல்கள், தனிப்பட்ட சாட்கள், புகைப்படங்கள் மற்றும் பயோமெட்ரிக் தரவுகள் என ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அதற்குள் தான் இருக்கிறது. இதனால்தான் சைபர் குற்றவாளிகள் இப்போது முன் எப்போதையும் விட ஸ்மார்ட் போன்களை அதிகமாக குறிவைக்கிறார்கள். உங்கள் போன் சில நேரங்களில் விசித்திரமாக செயல்படுவது போலவோ, பேட்டரி மிக வேகமாக தீர்வது போலவோ, அல்லது நீங்கள் டவுன்லோடு செய்யாத ஆப்கள் மற்றும் பாப்அப்புகள் திரையில் தோன்றுவது போலவோ எப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்திருந்தால் அது உங்களது கற்பனை அல்ல. மொபைல் ஹேக்கிங் என்பது மிகவும் உண்மையானது, நாம் நினைப்பதை விடவும் மோசமானது. எளிய வார்த்தைகளில் கூறினால், மால்வேர், ஸ்பைவேர் அல்லது ஃபிஷிங் மூலம் யாரோ ஒருவர் உங்களது அனுமதி இல்லாமல் உங்கள் மொபைலையோ அல்லது தரவுகளையோ கட்டுப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். பணம் திருடவும், உங்கள் அடையாளத்தை தவறாக பயன்படுத்தவும், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதை கண்காணிக்கவும் அல்லது உங்கள் முக்கியமான ஃபைல்களை பார்க்கவும் சைபர் குற்றவாளிகள் இதை செய்கிறார்கள். இதில் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால், நாட்கள் அல்லது வார கணக்கில் உங்களுக்கே தெரியாமல் இது மிகவும் அமைதியாக நடக்கும். இந்த தாக்குதல்கள் பொதுவாக வங்கி விவரங்களை திருடி பணம் சம்பாதிப்பதற்காகவோ அல்லது ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை கண்காணிக்கும் நோக்கத்துடனோ செய்யப்படுகின்றன என்று மெக்கஃபே ஆன்டிவைரஸ் நிறுவனம் தனது வலைப்பதிவில் தெரிவித்துள்ளது. ஹேக்கர்கள் உங்கள் போனை அணுக பல வழிகள் உள்ளன. குறிப்பாக தெரியாத வெப்சைட்டுகளில் இருந்து ஆப்ஸ்களை டவுன்லோடு செய்யும் போது அல்லது பாதுகாப்பற்ற தளங்களுக்கு செல்லும் போது பின்னணியில் மால்வேர் தானாகவே டவுன்லோட் ஆகிவிடும். கொரியர் அப்டேட், பேங்க் வார்னிங்ஸ் அல்லது ஓடிபி ரிக்வெஸ்ட்கள் போல வரும் போலி ஃபிஷிங் மெசேஜ்கள் ஹேக்கர்கள் ஊடுருவும் மற்றொரு பொதுவான வழியாகும். VPN பயன்படுத்தாமல் இலவச பொது வைஃபையை இணைப்பதும் ஆபத்தானது. சில தீவிரமான வழிகளில் சிம் ஸ்வாப் தாக்குதல்கள் மூலம் உங்கள் போன் நம்பரையே ஹேக்கர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். உங்கள் போன் ஹேக் செய்யப்பட்டுள்ளது என்பதை சில அறிகுறிகள் மூலம் கண்டுபிடிக்கலாம். இருப்பினும் எந்த ஒரு அறிகுறியும் 100% உறுதியானது அல்ல என்றாலும் நிபுணர்கள் சில முக்கிய எச்சரிக்கை அறிகுறிகளை புறக்கணிக்க கூடாது என்கிறார்கள். திடீரென பேட்டரி தீருவது, அதிகமாக பயன்படுத்தாத போதும் போன் சூடாவது, இன்டர்நெட் டேட்டா அசாதாரணமாக காலியாவது, நீங்கள் டவுன்லோடு செய்யாத ஆப்ஸ் மற்றும் பாப்அப்புகள் தோன்றுவது, போன் ஸ்லோவாவது, தானாகவே கால்கள் அல்லது மெசேஜ்கள் போவது, சமூக வலைதள கணக்குகளில் இருந்து திடீரென லாக் அவுட் ஆவது, சில சமயங்களில் உங்கள் நம்பரில் இருந்து விசித்திரமான மெசேஜ்கள் வருவதாக உங்கள் நண்பர்கள் கூறலாம். இந்த அறிகுறிகளை கவனித்த அடுத்த வினாடி முதலில் உங்கள் போனின் மொபைல் டேட்டா மற்றும் வைஃபை ஆஃப் செய்யவும். நீங்கள் இன்ஸ்டால் செய்யாத சமீபத்தில் புதிதாக தோன்றிய ஆப்ஸ்களை அன்இன்ஸ்டால் செய்யவும். உங்கள் மெயில், பேங்க் ஆப்ஸ், சோஷியல் மீடியா கணக்குகளின் பாஸ்வேர்டுகளை உடனடியாக மாற்றவும். அப்படியும் போன் சரியாகவில்லை என்றால் டேட்டாவை பேக்கப் எடுத்துவிட்டு ஃபேக்டரி ரீசெட் செய்யவும். உங்கள் அனுமதி இல்லாமல் சிம்மில் ஏதேனும் மாற்றம் நடந்துள்ளதா என்பதை சரிபார்க்க உங்கள் சிம் நெட்வொர்க் நிறுவனத்தை அழைக்கவும். மெக்கஃபே போன்ற நம்பகமான ஆன்டிவைரஸ் ஆப்களை இன்ஸ்டால் செய்யவும். உங்கள் மொபைலுக்குள் ஹேக்கர்கள் ஊடுருவாமல் தடுக்க அதிகாரப்பூர்வ கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் பிளே ஸ்டோரில் இருந்து மட்டுமே ஆப்களை டவுன்லோட் செய்யவும். மெசேஜ் அல்லது மெயில்களில் வரும் சந்தேகத்துக்கிடமான லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம். உங்கள் போனை எப்போதும் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வைத்திருங்கள். ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் லாக் அல்லது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் செய்து வையுங்கள். பப்ளிக் வைஃபை பயன்படுத்தும் போது எப்போதும் VPN பயன்படுத்தவும். உங்கள் போன் விசித்திரமாக செயல்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள், உடனடி நடவடிக்கை எடுங்கள். ஒரு ஹேக் செய்யப்பட்ட போன் உங்கள் பண இழப்புக்கும் பிரைவசி பாதிப்பிற்கும் வழிவகுத்துவிடும்.